ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய பதிவு 2026 ஜனவரி மாத பலன்கள். இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிறக்கரிக்கிறது. இந்த 2026 ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும், சனி பகவான் மீன மனையிலும், செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தனசு மனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது 13/1/2026 அன்று சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல் 14/1/2026 அன்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதேபோல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் பகவானானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி. அதேபோல் புதன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போது என்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில், அதாவது இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதாவது முயற்சி செய்யும்போது அப்போ முயற்சியால் இந்த வருடம் இந்த மாதம் சிறப்பை கொடுக்கும் அமைப்பு இந்த வருடம் பிறக்குது. பாத்தீங்கன்னா ரிஷபராசியிலே பிறக்குது. அது உங்கள் ராசிக்கா 5ஆம் இடம். அங்க சந்திரன் உச்சபலத்தோடு அமர்ந்திருக்கிறார். 7க்குரியவன் 5ல இருக்கிறாரு. அப்போ சூப்பரான மாதமாக அமையப் போகுது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இந்த 2026 மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த சிறப்பை கொடுக்கும். அதே சமயத்துல காதல் திருமணமும் நடக்கும். காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் 7க்குரியவன் 5ல இருக்கார். இந்த 2026 அதுவும் பாருங்க எந்த லக்கணத்துல பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்கணத்துல பிறக்குது. புதனுடைய ஆதிக்கத்துல பிறக்குது. நல்ல புத்திசாலிந்தனம். அந்த புதன் என்பவர் உங்களுக்கு 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ உங்களுக்கு நல்ல பாக்கியம் கொடுத்தே தீரும். அப்போ திருமணம் பாக்கியம் நல்லவை நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தகப்பனாலும் அனுகூலம், ஆதாயம், வெளிநாட்டுக்குச் சென்று வரக்கூடிய யோகங்கள், ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இதெல்லாமே கொடுக்கும் இந்த வருடம். அப்போ மகரத்துக்கு இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம். ஏன்னா முயற்சியால வெற்றி. அப்போ இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, அதையெல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல மாதத்தின் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கமாக மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். குடும்பம் தனம் வாக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. குருவின் பார்வையில் இருக்கு. இந்த மாதத்தின் தொடக்கமே 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் எதையாவது ஒன்று கொடுத்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் தனத்தில் பிரச்சனைகள். ஏன்னா 3வது நபர்கள் குடும்பத்தில் குறுக்கிடாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பணம் கொடுத்த இடத்தில் எல்லாம் கவனமாக இருப்பது. இந்த மாதிரி பணம், தனம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டு இறுக்கம், அதில் இருக்கக்கூடிய துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கக்கூடிய மகரத்துக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் குரு பார்க்கிறார். ஒரு நல்ல கிரகம் என்றால் குரு பார்க்கிறார். சொல்யூஷன் கிடைச்சிரும். பிரச்சனை என்று இருக்கின்றவர்களுக்கு கோபமும் ஆக்ரோசம் அதிகப்படுத்தும். என 8க்குரியவன் சூரியன். அப்போ உங்களுடைய இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கோபப்படக்கூடாது என்று சொல்ல வருகிறேன். கோபப்படக்கூடாது, ஆக்ரோசப்படக்கூடாது. தவறான
முடிவெடுக்கூடாது. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகச் சென்றுவிடும் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்துல தான் உங்கள சீண்டி பாப்பாங்க. அதுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, 16ஆம் தேதி செவ்வாய் பகவான். 4க்குரியவன். சுகத்தைத் தரக்கூடியவன். லாபத்தைத் தரக்கூடியவன். செவ்வாய் பகவான். அப்ப 4ஆம் இடத்துல அதிபதி ராசியில வரும்போது உங்களுக்கு இந்த நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் நிலத்தை வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். உங்களுக்கு ஜனவரி மாதம் 15 பிறகு நீங்கள் இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி, வாகனம் வாங்குறது, பத்திரப்பதிவு செய்யறது எல்லாமே செஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லப் போகிறேன்னா, இந்த 2026 சிறப்பான வருடம்தான். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அப்படின்னு நம்ம 7.5 சனி கிடையாது. அதுபோக இந்த 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் வந்து அமரும்போது, உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும். புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. திருமண பந்தங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தொட்டது தொடங்கக்கூடியது. ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடக்கூடிய அதிகாரத்தில் செல்லக்கூடிய, புதிய அட்மினிஸ்ட்ரேஷன் போகக்கூடிய படிப்பு ரீதியில் நன்மை தரக்கூடிய, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்க முயற்சியால நீங்க போய் 3ல் அமர்ந்திருக்குமார். உங்க முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே மகரத்துக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு. மகர ராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேய பகவான் வழிபடுவது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்தில பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏனென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில் இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026ல நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.